இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 14 வசனம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்வதற்கு எந்த தியாகமும் செய்ய பவுல் அப்போஸ்தலன் தயாராக இருந்தார். ஏனென்றால் இயேசுவின் நாமம் என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு அதிகாரத்தின் அடையாளமாகும். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்கு இயேசு என்கிற நாமத்தின் வல்லமையை குறித்த தெளிவான அறிவு இருக்க வேண்டும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால் மட்டும் போதாது. யார் இந்த இயேசு கிறிஸ்து என்று யாராவது கேட்டால் நம்மை பார்த்து கேட்கும் போது அதற்கு நாம் சொல்லுகிற பதிலே கேட்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வைத்துவிடும் அளவுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு என்கிற பெயருக்கு இருக்கிற அதிகாரம், ஆளுமை, வல்லமை இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் கிடையாது. இயேசு என்கிற நாமத்தின் அர்த்தமே ரட்சகர் என்பதுதான். இந்த உலகத்தில் கஷ்டங்களில் இருந்து, ஆபத்துகளில் இருந்து யாராவது ஒருவர் நம்மை காப்பாற்றலாம். ஆனால் பாவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்க நம் இயேசுவாகிய ரட்சகர் ஒருவரால் தான் முடியும். இதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரியாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டவர்களுக்கு அந்த நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை ஆண்டவரே கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசு என்கிற நாமத்தினாலே பேய்களை விரட்ட முடியும், பிசாசை ஓட ஓட துரத்த முடியும், வியாதிகளை குணப்படுத்த முடியும். அப்படி என்றால் இயேசுவின் நாமம் எவ்வளவு விசேஷமானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனுக்கும் ஏராளமான பெயர்கள் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் அந்த பெயர்களை எண்ண ஆரம்பித்தால் ஏறக்குறைய 272 பெயர்கள் இருப்பதாக ஒரு பக்தன் கூறுகிறார். எல்லா பெயர்களுமே முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். எல்லா நாமங்களுமே ஆண்டவருடைய கிருபையோடு கூட இணைந்து இருக்கின்றவைதான். அவற்றின் வல்லமையை நன்றாக அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை நம் ஆண்டவர் கொடுக்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று உன்னதமான ஒரு வாக்கு தத்தத்தையே ஆண்டவர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர்களுக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர். இதற்கெல்லாம் ஒரே ஒரு தகுதி, ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த இயேசு என்கிற நாமத்தின் தெய்வீக சுவாபங்களை இந்த உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். நம் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக பலர் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் காரணகர்த்தாவாக விளங்க வேண்டும். அதற்கு முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட அந்த நாமத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும். பொன்னும் வெள்ளியும் நம்மிடத்திலே இல்லாமல் போகலாம், ஆனால் இயேசுவின் நாமம் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நாம் மறந்துவிடவே கூடாது. அந்த நாமத்தை பயன்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் மேலான இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த நாமத்தை வல்லமையோடு கூட பயன்படுத்தி அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்துகிற பிள்ளைகளாக நீர் எங்களை ஆண்டவரை உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசு விடுதலை கொடுக்கிறார் என்கிற நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவித்து இயேசுவின் நாமத்தை ஆண்டவரை அநேகருக்கு நாங்கள் பிரசித்தப்படுத்த தேவனை தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆமா ஆண்டவரே, இரட்சகராகிய இயேசு எங்கள் உள்ளத்திலே பிறந்தது போல ஒவ்வொருடைய இல்லத்திலும் பிறந்து ஆண்டவரை அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி காட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முழுமையாய் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.